ஹாய் வியூவர்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது பருப்பு பொடி. ஆந்திரா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் வந்து பருப்பு பொடி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஆனால் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள ரொம்ப சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பொடியில் நெய்யை சூடு பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 7-8 காஞ்ச மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். காஞ்ச மிளகா ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுப்பட்ட பிறகு 1 கப்பு பொட்டுக்கடலை நான் வந்து ஆட் பண்ணுறேன். பொட்டுக்கடலை வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சு. இதில் 1 கப்பு பொட்டுக்கடலை நான் ஆட் பண்ணி, பொட்டுக்கடலை ஆட் பண்ணது பிறகு ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த பொட்டுக்கடலை வந்து சூடாகணும், அவ்வளோதான். லைட்டாக ஒரு 2 செகண்டை நம்ம அதை வறுத்து விட்டுட்டு உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அது வந்து வறுபட்டுரும். பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சூட்லேயே தான் நான் வறுத்துட்ருக்கேன். கொஞ்சம் நல்லா கூல் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ்சரை நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பொட்டுக்கடலையை ரொம்ப நேரம் வறுத்துறாதீங்க, லைட்டாக சூடு ஏறினா போதும். இதை வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அதே கடாயில் நம்ம கொப்பரை தேங்காய் இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது நான் இன்றைக்கி கொப்பரை தேங்காயிலே உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு 1/2 கப் கொப்பரை தேங்காய் எடுத்து நல்லா இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக வெட்டி வச்சுட்டு அதையே நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். வேணும்னா நம்ம திருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெட்டி வச்சு இதில் வந்து கடாயில் ஆட் பண்ணி லைட்டாக வறுத்து விடுங்க. வெறும் கடாய் தான், இதுக்கு நெய் எதுவும் தேவையில்லை. லைட்டாக அதில் உள்ள ஈரப்பதம் போகிற மாதிரி கொஞ்சம் வறுத்துக்கணும். தேங்காயை நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அந்த சூடில் இருக்கும் போதே அந்த கடாயில் நம்ம வந்து பூண்டு போட்டு ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். பூண்டுமே ரொம்ப வறுபட்டுறக்கூடாது. பாருங்கள், அந்த சூட்லேயே நான் பூண்டை போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. இப்போ இந்த பொட்டுக்கடலையும் காஞ்ச மிளகாயும் இருக்கு இல்லையா, அந்த மிக்ஸ்சரை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ஃபைன் பவுடராக அரைச்ச பிறகு இதை வந்து நம்ம சலிச்சுக்க போகிறோம். ஒரு தட்டு வச்சு ஒரு சீவு வச்சுட்டு நம்ம வந்து சலிச்சுக்க போகிறோம். இதை நல்லா ஃபைன் பவுடரை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அதில் வர்ற பேலன்ஸ் அமௌண்ட்டை இன்னொரு வாட்டி நம்ம அரைச்சிக்கலாம். வந்து நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல ஃபைன் பவுடர்லாம் கீழே வந்துடும். மேலே இன்னும் கொஞ்சம் அந்த ரெசிடியூ இருக்கும் பாருங்கள், அதை இன்னும் ஒரே ஒரு வாட்டி நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு வாட்டி நான் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கொப்பரையும் அந்த பூண்டையும் சேர்த்து இன்னொரு வாட்டி அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். இது கூட கொப்பரை ஒரு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொப்பரையும் அதுக்கப்புறம் பூண்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா விட்டு விட்டு மிக்சியை கிரைண்ட் பண்ணிக்கணும். நல்லா விட்டு விட்டு அரைச்சி நம்ம இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துகிட்டு வந்து அதையே இந்த பொடியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு நல்லா தூவி விட்டுட்டு நல்லா ஃபிங்கர் டிப்ஸில் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் மிக்ஸ் பண்ணால் தான் அதில் இருக்க சின்ன சின்ன கட்டி எல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். இது ஒரு 3 to 4 டேஸ் வெளியே நல்லாயிருக்கும். இதை சூடான சாதத்தில் நம்ம நெய் விட்டுட்டு இந்த பொடியை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.